நண்பகல் வரை 150க்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் அலுவலர் புஷ்பராஜ் தெரிவித்துள்ளார். இயக்குநர்கள் சீமான், ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் வாக்களித்தனர். இத்தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட ரமேஷ் கண்ணா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். எழுத்தாளர்கள் அவ்வளவு தூரம் அங்கீகரிக்கப்படல. ஒரு எழுத்தாளர் போற்றப்படும் போதுதான் தரமான படைப்பு இலக்கியம் வரும். அதான் யதார்த்த உண்மை. இங்க இந்த சங்கம் அப்படி முறைப்படி தேர்தல் நடத்துவதுங்கிறது ஜனநாயக மரபு. அது இந்த முறை நடக்கிறது மகிழ்ச்சியா இருக்குது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் களத்தில் சந்திக்கிறேன். தேர்தலை நாங்கள் சந்திச்சு 24 வருஷம் ஆச்சு. பார்த்துங்க, தேர்தலை பார்ப்போம்னு ஏங்கி 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தேர்தலை பார்க்குறோம். சந்தோஷமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷத்துக்கு 70 ஓட்டு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் 200 ஓட்டு கிட்ட போலிங்க. எல்லாரும் பழைய மூத்த கலைஞர்கள்லாம் பாவம் கஷ்டப்பட்டு வீல்ஸ் எல்லாம் பாலமுருகன் சார், கலைஞானம், ஆர்கே சண்முகம், ஆரூர்தாஸ் போன்ற பெரும் கலைஞர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்து எங்கள் அணிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க.